உங்க வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் ஓவியாவுக்கு ஆர்மி வச்சிருக்காங்க சார். ஓவியா ஆர்மின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சார் என்னங்க சார் ஓவியாவுக்கு நீங்க ஆர்மியா? நீங்க சார் நான்லாம் ஓவியாவுக்கு ஆர்மியில மெம்பர் சார். நான்லாம் அந்த ஆர்மியில மெம்பர் சார். ஆமா, அவ்வளோ அழகா நான் விஜய். என்னங்க சார்? அவ்வளோ அழகா நல்லா கேளுங்க சார். சொல்லுமா, விஜய் அழகா அழகு இல்லையா? தெரியல சார். தெரியலையா சார்? சார் உங்களுக்கு விஜய் பத்தி தெரியாது. மேதகு விஜய் அவர் கையில அவரே எடுத்து சாப்பிட்றாராம். ஆமா, சீரியஸா அதெல்லாம் வேற லெவல் சார். அப்படியா? ஆமா, அவர் காலால அவர் நடந்து போறாராம் சார். இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார். அது மாதிரி தான் இதெல்லாம் பெரிய பெரிய நியூஸ் சார். பயங்கரமா பரவிட்டு இருக்கு. டிஆர் பாலு வயசாயிருச்சு சார். டிஆர் பால் பையன் தாங்க தொழில்துறை. பையனுக்கும் மூளை இல்ல சார், அறிவு இல்ல சார். அவங்களுக்கு எல்லாம் திமுக காரங்களுக்கு எல்லாம் சுத்தமா அறிவு கிடையாது சார். எங்க மக்கள் என்ன நினைச்சீங்க? அறிவு சார்ந்த தமிழ் மக்கள் என்ன மேன்மை மக்கள் சார், அறிவு சார்ந்த மக்கள். ஏன் இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? நான் எந்திரிச்சு போறேம்மா, அவரை வச்சு எடுத்து தொலைமா. சும்மா திரும்ப திரும்ப. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெகதீசன் பழனிசாமி அவர்களுடைய எப்ஸ்டீன் ஃபைல் வீடியோ மாதிரி அவருக்கும் ஏதோ ஒரு ஃபைல்லாம் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் வெளியில ஓவியா ஆமா, ஓவியா வந்து ஃபைல்ஸ் ரெடியா இருக்கு. அந்த ஃபைல்ஸை வந்து பத்திரமா எடுத்து ஏதோ இதுன்னு சார். அந்த ஃபைல்ஸ் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா இன்றைய முதலமைச்சர் மேதகு ஜோசப் விஜய் ஈடுபட்டிருக்காராம் ஏகப்பட்ட விஷயத்துல. ஆமா, எப்படி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து இது மோடி வரைக்கும் 3 தடவை மோடி என்ட்ரி பண்ணியிருக்காரு சார் அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். அது இல்லாமல் ட்ரம்ப் வரைக்கும் எல்லாம் ஈடுபட்டதெல்லாம் இருக்குங்கிறது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெகதீஷ் ஃபைல்ஸ் இருக்கான். எப்படி இந்த சுசி லீக்ஸ் மாதிரி ஜெகதீஷ் லீக்ஸ்னு ஒன்று வந்துருச்சுன்னா இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பெரிய அதை வந்து ரகசியமாக இப்போ பாதுகாத்துட்டு இருக்கானுங்களா சார். ஆமாம், அதை வந்து இந்த திமுக ஆட்சி வந்து இந்த பெண் மீடியான்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த பெண் மீடியா வச்சு தான் இன்றைக்கி அவங்க தோற்று போனது. இந்த பெண் மீடியா மட்டும் இல்லைன்னா இந்த திமுக இன்னைக்கு தோத்துருக்காது. ஆமா, அதனால இப்ப பெண் மீடியா வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? ஓவியா சார். ஓவியா சார் உங்க வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் ஓவியாவுக்கு ஆர்மி வச்சிருக்காங்க சார். ஓவியா ஆர்மின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சார் என்னங்க சார் ஓவியாவுக்கு நீங்க ஆர்மியா? நீங்க சார் நான்லாம் ஓவியாவுக்கு ஆர்மியில மெம்பர் சார். நான்லாம் அந்த ஆர்மியில மெம்பர் சார். இந்த மாதிரி கிராப் பையன் மாதிரி ஒரு கிராப் வெட்டிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு சார். அதெல்லாம் தேவதைகள் சார், கிராப்னு சொல்லாதீங்க சார். ஆமா, நம்ம வானத்துல இருந்து குதிச்ச தேவதை சார். ஆமா, படத்துல அந்த புள்ள படமோ 2வது படமோ அந்த ஆட்டு களவாணி. ஆமாங்க சார். அந்த ஆடு களவானது சார். அது ஆட்டு களவாணி சார். களவாணி படம். பட் அவங்க குடும்பத்துல தானே ஆட்டை களவாணி. ஆமா ஆமா, அத மருந்து குடிச்சது மாதிரி நடிச்சிருக்குமே. ஆனா மருந்து குடிச்சதுன்னு பாத்தீங்களா சார்? வேஷம் போட்டது பாத்தீங்களா? ஆமா, ஆனா என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியில தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு சார். என்ன அன்னைக்கு போட்ட வேஷம் இன்னைக்கு தெரியுது பாருங்க. ஃபைல் தான் வெளியிடல இல்ல, அப்புறம் வரும் சார். ஃபைல் வந்துருமா? அந்த ஃபைல்ல என்ன இருக்கான்? அந்த ஃபைல்ல பல்லான மேட்டர்லாம் இருக்கான் சார். யாரை பத்தி? ஜோசப் விஜய் பத்தி. எல்லாம் சகலமா இருக்கான். ஆமா, எல்லாம் மாட்டிப்பாங்களாம். ஆமா, அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அந்த ஓவியாங்கிற நடிகை சார். ஆர்மி தனியா வச்சிருக்காங்க சார். என்னம்மா சொல்றாரு இவரு? என்னம்மா தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஓவியா ஆர்மின்னு இருந்தது. ஒரு ஆர்மி இருக்கு. ஓவியாக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கு சார். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா மொத்த பேரும் உங்க பக்கம் திரும்பிடுவாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லேடி சார். இப்ப வந்து அடுத்தாப்புல நீங்க ஒண்ணு இல்ல, திருச்சி கிழக்குல நீங்க வந்து திரிஷாவை நிப்பாட்டுங்க, ஓவியாவை நிப்பாட்டுங்க. திமுக சார்பா ஓவியா நிக்கட்டும், ஓவியா தான் ஜெயிப்பாங்க. சரி, இந்த கரூர் விஷயத்துல கூட அவங்க வந்து 40 பேர் இது பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்க ஆட்கள் உங்களுக்கே தெரியலையா சார்? அவ்வளவு பெரிய, அதாவது மக்களை பார்க்கணும், மக்களோட சிந்தனை எந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சமுதாயத்தை சிந்தனையோடய ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அது ஓவியா தான் சார். தமிழ்நாடா கேரளாவா? அந்த பொண்ணா சார்? அந்த பொண்ணு கேரளா தான் நினைக்கிறேன். ஆனா கேரளா கிடையாது, வேற ஏதோ ஒரு இது அந்த வட மாநிலத்துல தான் ஏதோ ஒரு ஊர் வரும். நம்ம கமல் தொகுத்து வழங்கின அந்த இதுல வந்தாரு. அது என்ன பிக் பாஸ்லயா சார்? பிக் பாஸ்ல கொஞ்சம் ஜட்டி போட கொஞ்சம் ட்ராயர் போட்டுட்டு வந்ததுல சார் அந்த பொண்ணு தான் சார். சூப்பர் சார். பாத்தீங்களா? எதை ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா?
அந்த டிராயர் போட்டுட்டு வந்தது இல்ல சார், குட்டை பாவாடை இல்ல குச்சை, ஐயோ அது என்ன சொல்ல, ஏதோ பாட்டு ஒண்ணு பாடி குட்டை. இருந்தாங்க, குட்டை நட்டன்னு குட்டை நட்டன்னு ஏதோ பாட்டெல்லாம் கூட பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க. பாடியிருந்தாங்க சார். அப்படியா? ஆமா சார், அவங்கள மாதிரியே இருக்கிற பொம்பளை சார். ஆமா, அழகா இருப்பாங்க. சீரியஸா. இது அரசியல் நகர்வா இல்லை இது என்ன சினிமா நகர்வா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? நான் எந்திரிச்சு போறேம்மா, அவரை வச்சு எடுத்து தொலைமா. சும்மா திரும்ப திரும்ப சார் திரும்ப ஐயோ சார், நீங்க உங்களுக்கு வந்து இந்த நாட்டோட மக்களோட சிந்தனையும் நீங்க வந்து அப்டேட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க சார். ஆமா சீரியஸா சார். ஓவியாவுக்கு நீங்களாம் ஆர்மியில ஜாயின் பண்ணுங்க சார், நான்லாம் இருக்கேன் சார். ஆமா, அதுக்கு என்னங்க வழிமுறை? அதுக்கு ஒண்ணும் வழிமுறை வேணாம் சார். ஓவியாவோட பேஜ் இருக்குல்ல சார், சரி, அந்த பேஜ்ல போய் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே போதும். ஓ ஆமா, ஓவியா ஆர்மின்னு பேஜ் இருக்கு சார், சரி. அந்த பேஜ்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. ஆமா பார்த்துப்பாங்கன்னா சார், நாம சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவங்கள ஈடுபாடா இருப்பாங்க சார். அவங்க வந்து பேஜ்ல போட்டோஸ் எல்லாம் போடுவாங்க சார், அதை நம்ம மொபைல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம பார்த்தாவே நம்ம சந்தோஷமாயிருவோம் சார். ஆமா, செல்ஃப் ஆர்கசம் அப்படிம்பாங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும் சார். சரி, இவ்வளவு பெண்களை பத்தியே சொல்றீங்களா? ஆண்களை பத்தியே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. பெண்கள் சார், அதுக்குதான் மேதகு விஜய் இருக்காரு. ஆமா, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரே ஒரு ஆளா இருக்காருல்ல, அது போதும். அதை அவர் பாதுகாப்பு பண்ணுவாரு, அவரு எல்லாம் பண்ணி கொடுப்பாரு சார். அவர் எல்லாமே பண்ணுவார் சார், அவர் எல்லாமே பண்ணுவாரு. ஆமா, எதுக்காக பெண்கள்லாம் அதாவது என்ன சொல்றது, இந்த ஆயச அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சார். உங்களுக்கு தெரியும் சார், தியாகராஜ பகதூர்னு இருந்தார்ல சார், அவர் வந்து நடந்து வர்றப்ப வீட்டில் குடும்ப தலைவியா இருக்கிறவங்க இவர்கிட்ட ஒரு நாள் இருந்துடக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் சார். புள்ள பத்துக்குன்னு ஆசைப்படுவாங்களாம். அது மாதிரி இப்ப வந்து அந்த காலத்துல தியாகராஜ பகதூர் நினைச்சாங்க, இந்த காலத்துல அந்த இடத்துல விஜய் இருக்காரு. ஆமா, அவ்வளவு அழகா நான் விஜய். என்னங்க சார்? அவ்வளவு அழகா நல்லா கேளுங்க சார், சொல்லுமா, விஜய் அழகா அழகு இல்லையா? தெரியல சார். தெரியலையா சார்? அது விஜயுடைய ரசிகங்க. தெரியலன்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னா என்னங்க சார்? நீங்க கேட்கறதுனால தெரியலங்குது. அதே ஒரு பொண்ணு கேட்டிருந்தா சொல்லும். விஜய் அழகு தானே சார்? எனக்கு தெரியாதுங்க. என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? அவரை ஒரு ஆம்பளை கேமராமேன் கேட்போம் சார், விஜய் அழகா சார்? தெரியலன்னா அப்ப அழகு இப்ப கம்மி ஆயிருச்சோ? ஒரு கால் ஏதோ நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தாடி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்காரோ? தாடி வச்சிருக்காரு சார்? கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன? அவர் அந்த கோட்டு போட்டிருக்க கூடாது சார். ஆமா, ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் சார். ஆமா, நீங்க சனி பகவான் உங்களை ஃபாலோ பண்றான். ஆமா, அவன் ஃபாலோப்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும்னா கோட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கோட்டு போடுறதுனால தான் அவர் ஆயிலை வந்து மேம்படுத்தி வச்சிருக்காரு, இல்லாட்டினா ஆயில் இதாயிருமா, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். அந்த கோட்டு போட்டதுனால தான் அவர் வந்து அழகா இல்லை. இப்போ கேட்டா டவுட் ஆகுது சார். இப்போ நீங்க வந்து துண்டு போட்டிருக்கீங்களா சேர்ல, சாப்பிட்டோன்னே கை துடைச்சிருக்குது தானே சார் இந்த துண்டு? இல்லைங்க, எனக்கு உட்காந்தது கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை, முதுகு கொஞ்சம் எரியும் அந்த கட்டப்பட்டா, அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கட்டும்னு காட்டன் டர்க்கி டவல் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஓஹோ, இல்லை துண்டு போட்டதெல்லாம் எடுத்துட்டாரா? அவர் இளைஞருங்க. ஏங்க அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நீங்க என்ன அந்த தம்பியை என்னோட கம்பேர் பண்ண சார்? அவர் வயசுனா என்ன சார் வயசு? 52 சார். 52ங்கிறது சின்ன வயசா சார்? அரைக்கிழமை சார், அதான் மிடில் ஏஜ். ஆனா மிடில் ஏஜ்னால எல்லாருக்கும் பிடிக்குது சார். அது வந்து 60 வயசு சொல்லி அந்த வேகம் இருக்குமா சார்? இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு தாங்கும். 8 இல்லை 10 வருஷம் கூட தாங்கும் சார். ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் சார், 30 வருஷத்துக்கு, அடுத்து வர்ற 30 வருஷத்துக்கு இவர் தான் ஆமாம் பிஎம் ஆயிடுவார். பிஎம் ஆனதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கும் சைனா பிரசிடென்ட்டுக்கும் இடைத்தரகராக இருந்து இவர் தான் சமாதானம் பண்ணுவாராம். போன வாரம் கூட அமெரிக்கா ஜனாதிபதி தான் சைனா போய் அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு இப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. அதை ஏற்பாடு பண்ணி விட்டது யாரு? மேதகு ஜோசப் விஜய் போன் போட்டு 2 பேரையும் சேர்க்க வச்சுட்டாரு. ஆமா, இந்த ரகசியத்தை யாரும் சொல்லல இன்ன வரைக்கும். என்னங்க நீங்க அதிசயமா இருக்கு சார். உங்களுக்கு விஜய் பத்தி தெரியாது? மேதகு விஜய் அவர் கையில அவரே எடுத்து சாப்பிட்றாராம். ஆமா, சீரியஸா, அதெல்லாம் வேற லெவல் சார். அப்படியா? ஆமா, அவர் காலால அவர் நடந்து போறாராம் சார்.
இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார். அது மாதிரி தான் இதெல்லாம் பெரிய பெரிய நியூஸை பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஆமா, அவராவே எல்லாம் பண்ணிக்கிறாராம். சீரியஸா உங்களுக்கு தெரியலையா சார்? அவர் தூங்குறப்ப கண்ணை மூடிக்கிறான் சார், அவராவே மூடிக்கிறாராம். ஆமா, தூங்குறப்ப கண்ணை அவராவே மூடிக்கிறாராம். இதெல்லாம் பயங்கர நியூஸா இருக்கு சார். புதிய தலைமுறையிலே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க சார். ஆமா, இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு. நாங்க வாழ்ந்த காலம்லாம் இப்படி கிடையாது. நாங்களா தான் நடப்போம், நாங்களா தான் சாப்பிடுவோம், நாங்களா தான் ஓடுவோம், நாங்களா தான் உட்காந்துருவோம், அவ்வளவுதான். இதைத்தான் சார் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஆனா அவர் பண்றது தானே இன்னைக்கு பாப்புலாரிட்டியா இருக்கு. சார், அவரு யார் சார்? நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லையா? ஏன் எங்க தலைவர் கூட சைக்கிள் ஓட்டினாரு, எக்ஸசைஸ் பண்ணாரு, இதெல்லாம் கூட மீடியால வரலையா? இதெல்லாம் சார் பெரிய விஷயம். நாட்டுக்கு இதான் சார் அப்டேட்னா நீங்க அரசாங்கத்துக்கு வந்தீங்களே, எத்தனை அமைச்சர் போட்டிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் அமைச்சர் என்ன பண்ண போறீங்க, எல்லாத்துக்கும் நீங்க தான் முடிவு போட போறீங்களா? இது இருக்கிற அமைச்சரே உங்களுக்கு பக்கபலமா கொடுத்து ஒரு கட்சி வந்தாங்களே, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்துல சரி? அப்ப அவங்கெல்லாம் போக போறாங்களா? இல்ல இது சும்மா பிஜேபியோட அண்டர் டீலிங்ல வச்சுக்கிட்டு காங்கிரஸ் சும்மா வெளிக்கு கை கொடுத்துட்டு நிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் நிறைய சிந்தனை எல்லாம் இருக்கு சார். ஆனா நம்ம கேள்வி கேட்க முடியாது சார். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில பங்கு தருவாங்கன்னு சொல்லி தான் அவங்க போனதே. இப்ப வரைக்கும் காங்கிரஸுக்கு அந்த 2 அமைச்சர்களுக்கு கொடுக்காம இருக்காங்களே. இல்லம்மா, அவரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிமுகல இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்களோட சேர்ந்து இவங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஒரு நாளில கூட்டிட்டு போய் கவர்னர் அவங்க வர வரைக்கும் அப்போ இலாக்காக்கள்லாம் என்ன பண்றது? இலாக்காக்கள் தான் இப்ப எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்குல்ல, எல்லாத்திட்டையும் பிரிச்சு வாங்குவாங்க. மொத்தமா இன்னும் போக்குவரத்து அந்த துறைகள்லாம் அமைக்காம இருக்காங்க. என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு. எவனோ ஒருத்தன் சார் இப்பைக்கு காசை உடனே எடுத்துக்கலாம் அப்படிங்கறது. இப்ப ஜூன் மாசம் சார் ஸ்கூலு ஜூன் மாசம் ஓபன் பண்ணுனா இப்போ ஒரு பெரிய ஒரு பணம் பட்டுவாடை உள்ளார இறக்கி இதுங்கண்ணா, அதனால உடனே எதுல காசு உடனே எடுத்துக்க முடியுமோ அதுக்கெல்லாம் அமைச்சர் போட்டு நடத்தியார் சார். உடனே நிதி அமைச்சர், அவர் இப்ப நிதி அமைச்சர் ஆயிட்டாரு. நிதியில எல்லாம் சார் எடுத்துக்கிற மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே இவங்க ரெடி பண்ணிட்டாங்க சார். தொழில்துறையில கீர்த்தனா எடுத்துக்கிறது, அதெல்லாம் தொழில்துறையில வர வேண்டியது இல்லை சார். ஆமா, எல்லாம் எங்கெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் அமைச்சர் ஆக்கிட்டாங்க. எனக்கு கீர்த்தனாவை தொழில்துறைன்னா எவ்வளவு பெரிய ஒரு துறை அது. டிஆர் பாலு இருந்தான்னா அவன் கெட்டிக்காரன். டிஆர் பாலு வயசாயிருச்சு சார். டிஆர் பால் பையன் தாங்க தொழில்துறை. பையனுக்கும் மூளை இல்ல சார், அறிவு இல்ல சார். அவங்களுக்கு எல்லாம் திமுக காரங்களுக்கு எல்லாம் சுத்தமா அறிவு கிடையாது சார். எங்க மக்கள் என்ன நினைச்சீங்க? அறிவு சார்ந்த தமிழ் மக்கள் என்ன மேன்மை மக்கள் சார், அறிவு சார்ந்த மக்கள். மக்களோட முடிவு சார் இதா இருக்குமா? கீர்த்தனா எல்லா லாங்குவேஜும் பேசுறாங்க சார், தெலுங்கு பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க சார். அப்படி இருக்கணும் சார். ஒரு தொழில் துறைன்னா அப்படி இருக்கணும்ல சார். அதே மாதிரி இப்போ அவங்க ஏதோ படம்லாம் நடிச்சதாவும் அன்று இன்று அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்களே சார். பெரும்பாலும் இந்த தாவேகா கட்சியில எல்லாருமே இவர் படத்துல நடிச்சார்ல சார், அவங்க எல்லாருமே ரீல்ஸ் போட்டு யூடியூப்ல நடிச்சிருக்காங்க சார். அதெல்லாம் இப்ப இவர் படத்துல நடிச்சாரு அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன? ஆமா நடிச்சாங்க, என்ன தலைவரே நடிச்சிருக்காரு, நம்ம நடிக்க கூடாதா? ஆமா, இதெல்லாம் மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியணும்ல சார். ஒரு ஓப்பன் புத்தகமா இந்த அரசு இருந்துட்டு இருக்கு சார். இது மாதிரி எந்த அரசு சார் இருந்திருக்குது? வெள்ளை பேப்பரு வெள்ளை அறிக்கைன்னு சொன்னார்ல சார். ஆமா, அந்த அறிக்கை எப்படா கொடுத்தாருன்னு பார்த்தா பிடிஆர் தான் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு சார். அவர் எப்படா வெள்ளை அறிக்கை கொடுத்தாருன்னு பார்த்தா அவர் வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடிஞ்சுதான். அது மாதிரி இப்ப மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளைக்காரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுப்பாரு. இல்ல சீரியஸா இல்ல, இப்ப நீங்க சொன்ன உடனே பிடிஆரை பத்தி சொன்னதுனாலே நேற்றுக்கு அவர் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் எனக்கு வயசு 60 ஆக போகுது, அதனால அரசியல்ல நான் ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஃபேமிலி உடம்பு இதெல்லாம் இல்ல சார், உப்பு போட்டு சாப்பிடுறாரு சார். மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் அவருக்கு இருக்கு சார். யாரு இல்லைன்னு சொன்னா அதான் இல்ல, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் விலகுறாரு. ஆமா, அப்ப அதெல்லாம் இல்லாதவங்க தான் அரசியல் பண்ணுவாங்களா? அதெல்லாம் இல்லாதவங்க அப்படின்னு அதெல்லாம் நிறைய இருக்கிறவங்க. இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதான் சொன்னேன். இப்ப கூட ஒருத்தர் ஆத்துல செத்து போனார்ல சார், அது எங்க அந்த வயிற்றுல கலப்புறீங்க? அது கூட காரணம் கண்ணாபுண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். மேதகு விஜய் வர்றதுக்கு முன்னால இவெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி தான் இதுன்னுட்டு இருந்தார். வந்தோனி ஆள் ராட்சி ஐயோ அப்படின்னா இறப்பு நடந்திருக்கான். காரணம் இவர் தான் அப்படிங்கிறாங்க.
ஜோசப் விஜய் தான். ஆமாம், எல்லாம் 24ல் இதுவும் ஒன்று. ஆமாம், சும்மா கிடையாது சார். ஆமாம், எனக்கு நல்ல நண்பருங்க அவர். கொஞ்சம் வருத்தம் தான் சார். சின்ன சின்ன படங்களுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு அவர் பேசினார். சின்ன சின்ன படங்களுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு பேசினாரு. அவராக வருவார், பேசுவார், போயிடுவார். எனக்கு வந்து ஒரு டைம் வந்து தனுஷை வந்து இவர் திட்டி விட்டார் சார் பொது மேடையில். அதுக்காக நான் நம்ம கான்ட்ரவர்சியாக பேசுனா கொஞ்சம் நம்ம படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அப்போ நான் படம் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இவரை கொஞ்சம் திட்டிட்டீங்க. அந்த மாதிரிலாம் திட்டது கிடையாது சார். இவர் பேச்சுக்கு மறுப்பு பேச்சு விதண்டாவாதமான வார்த்தைகள் சொல்லுவோம்ல. உடனே 2 நாளில் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் நம்பர், எப்பா நீ தானப்பா? ஆமாங்க சார், சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி நீ இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்குலாம் நீ படம் பண்ணியிருக்கேன்னு. இது முன்னாடியே எனக்கு தெரியாது. ஆனால் பரவாயில்ல, 10 லட்ச ரூபாயில் படம் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு. உனக்கு ஒருத்தனை பற்றி உண்மை தெரியாமல் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதப்பா. தனுஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் தெரிஞ்ச விஷயத்த நான் பேசினேன், அவனை பற்றி தெரியாமல் நீ பேசாதப்பா அப்படின்னு. சரிங்க சார், சரிங்க சார். இல்லை, தனுஷை பற்றி என்ன பேசுனாரு? தனுஷை பற்றி கழுவி ஊத்துனார் சார். தனுஷுனால படம் வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ப்ரொடியூசர் நஷ்டமாயிருக்கானுங்க. ஆமாம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு படம் சார், தனுஷோட படம் வந்து ரொம்ப இதாக. இப்போ இட்லி கடை கூட அவருடைய சொந்த படம் தான் ஊற்றிக்கிச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேற ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறப்ப பேசினார் சார். அந்த ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். ஆமாம், அதெல்லாம் வந்து சினிமாவில் இதெல்லாம் சகஜங்க, அதை பற்றி நம்ம என்ன இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன்னா தனுஷு தான் ஜென்டில்மேன். தன்னுடைய ஒய்ஃபு புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் உட்காடுறாங்க, ரூமை போட்டு நம்ம 2 பேரும் இன்னையிலேருந்து பிரிஞ்சிருவோன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு கூட்டறிக்கையை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கள பற்றி ஏதாவது தவறு பேசியிருக்காங்களா யோசிச்சு பாருங்கள். இந்த பொண்ணு தான் பேசியிருக்கா இல்லை தனுஷ் தான் பேசியிருக்காரா? சார் அது நீங்க சொல்றது 100% சூப்பர் சார், அதுதான் உண்மை. ஆனா என்னன்னா சினிமா துறையில எவன் டிவோர்ஸ் பண்ணாலும் அதுக்கு காரணம் தனுஷுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுதான் சார் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம மயக்கம் என்ன படத்துல நடிச்ச டைரக்டர், ஆக்டர் எல்லாருக்குமே டிவோர்ஸ் அப்படின்னா என்ன புரியுதுங்களா சார்? தெரிய மாட்டேங்குது சார். அவர் ஏன் சார் அவருக்கு பொய்யான ஒரு என்ன சொல்றது, ஒரு அபாண்டமான ஒரு அவச்சொல்ல ஏன் சார் அவர் மேல கிரியேட் பண்றாங்க? பாட்டு பாடின சைந்தவி ஜிவி பிரகாஷுக்கும் டிவோர்ஸ். மோடி பொண்டாட்டி பிரிஞ்சு போனது கூட இவர்தான் காரணங்கிறாங்க சார். ஆமா, சீரியஸா சார்? உங்களுக்கு தெரியாத? ஐயோ, இந்த கொலவெறி பாட்டுக்கு விருந்து கொடுத்தாருல மோடி, ஆமா, அங்க போனதுல இருந்து அங்க பிரிவு நடந்துருச்சு சார். ஆமா, நிறைய இருக்கு சார். ஏங்க அவங்களுக்கு ஏதோ 13 வயசுலேயே, இன்னும் 13 வயசுலேயே 16 வயசுலேயே கல்யாணம் ஆகிருக்கு. அவர் 3 மாசமா 6 மாசமா அந்த பொண்ணோட இருந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அது ஸ்கூல்ல போய் அது எப்படி சார்? பொண்டாட்டி கூட வாழ முடியாத ஒருத்தர் நாட்டை வாழ வைக்கிறங்கிற இடத்துல இருக்காருன்னா எப்படி சார்? பொண்டாட்டி கூட வாழ்ந்தாலே அப்ப தப்பான மனிதன் ஆயிடுறானோ? பொண்டாட்டினா ஒண்ணு, இப்ப அப்படி இல்ல. ஓ ஓ தெரியல சார். எனக்கு வந்து ஒரு பொண்டாட்டிய விலக்கி விட்டதுக்கு இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டாரு. அப்போ 2 பொண்டாட்டியை விலக்கி விட்டா அந்த உலகத்துக்கு ஜனாதிபதி ஆயிடலாம்ல. இப்ப விஜய் எடுத்துக்கோங்க, பாத்தீங்களா? பொண்டாட்டியை விலக்கி விட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. அது மாதிரி பொண்டாட்டியை விலக்கி விட்டணும் சார். தயவு செய்து ஆமா, இவர் சொல்றத மக்களே கேட்காதீங்க. பொண்டாட்டி இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாவும் இருக்கலாம் சார். சீரியஸா. ஆமா, பொண்டாட்டி தான் சார் இங்க பிரச்சனை. சீரியஸா. உங்களுக்கு நீங்க வந்து கிரேட் எஸ்கேப் சார். ஆமா, உங்க துணைவியார் தவறிட்டாங்க. ஆமா, அதனால பாருங்க நீங்க கிரேட் எஸ்கேப். நமக்கெல்லாம் பாருங்க இல்லன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. ஆமா, எனக்கு மட்டும்தான் அப்படின்னா எவங்கிட்ட போன் போட்டு பேசினாலும் மச்சான் நான் அப்பவே சொன்னேன், ஆனா நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், எது கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னேன், பண்ணி விட்டு இன்னைக்கு ஏன்டா பண்ணுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல. அது இப்பதான் லவ்வுக்குள்ள தெரியுதுங்க. நீங்க அதுல கெடுத்து விட்டுறாதீங்க சார். எல்லாம் தெரியல, நீங்களா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், எது பண்ணாலும் சரி. ஒரு விஷயம் சார், ஆமா, எதுவுமே பண்ணக்கூடாது சார். ஆமா, அப்புறம் எப்படி சார் கல்யாணம் பண்ணாம புள்ள பத்துக்கலாம்லாம் இருக்குல்ல சார், கல்யாணம் பண்ணாம லிவிங் டுகெதர்னு இருக்குல்ல சார், அப்படியே போயிட வேண்டியதான் சார். லைஃப்ல வந்து ஒரு விஷயம் சார், பிடிக்கிற வரைக்கும் இருக்கணும், பிடிக்காதப்போ போயிடணும் சார்.